வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நவம்பர் 22க்கான கரண்ட் அஃபேர்ஸை இன்றைக்கி பார்க்கலாம். அதாவது பேக்ரவுண்டோட இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நியூஸே என்னென்னா, பிரதமர் மோடிக்கு கயானா டொமினிக்கன் உயரிய விருதுகள். இதுக்கு முன்னாடி அவர் நைஜீரியா போயிருந்ததா நியூஸில் பார்த்தோம். இப்போது கயானா டொமினிக்கா அப்படின்ற 2 நாட்டுக்கு போயிருக்காரு. இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு எது இம்பார்ட்டன்ட் விஷயம்னு பார்த்தோன்னா, இந்த நைஜீரியாவில் என்ன அவார்டு கொடுத்தாங்க, அதாவது விருதான நைஜீரியாவில் கிராண்ட் கமாண்டர் ஆஃப் ஆர்டர் ஆஃப் த நைஜர் அப்படின்ற அவார்டை இவருக்கு நைஜீரியாவில் கொடுத்துருந்தாங்க. இப்போது இந்த கயானா டொமினிக்காவுக்கு போயிருக்காரு. அங்கே என்ன அவார்டு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா, டொமினிக்கன் நாட்டின் டொமினிக்கா அவார்ட் ஆஃப் ஆனர் அப்படின்ற அவார்டை இவர் கொடுத்துருக்காங்க. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி கேட்கலான்னு பார்த்தோன்னா, லாஸ்ட்டாக பிரதமர் மோடிக்கு எந்த நாட்டிலேருந்து அவார்டு கொடுத்தாங்கன்ற மாதிரி கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த நாடு நம்ம வேர்ல்டு மேப்பில் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நைஜீரியா எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா, இங்கே இருக்குது. நம்ம இந்தியா எங்கே இருக்கோம், இங்கேருந்து நைஜீரியா போயிருந்தார், அங்கே அவார்டு கொடுத்துருந்தாங்க. அடுத்ததாக கயானா டொமினிக்கா ரிப்பப்ளிக் இருந்து இந்த சின்ன தீவு தான் இதுவும். இந்த கயானா இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. அதுதான் இப்போ லேட்டஸ்ட்டாக கொடுத்த டொமினிக்காவில் கொடுத்த அவார்டு. என்ன அவார்டுன்னு பார்த்தோன்னா, டொமினிக்கா அவார்ட் ஆஃப் ஆனர் அப்படின்ற அவார்டு. டொமினிக்கா அவார்ட் ஆஃப் ஆனர் அப்படின்றத அவங்களோட அதிபர் யாருன்னா சில்வானி பட்டன் அப்படின்றவர் இப்போது இந்த அவார்டை இவங்களுக்கு கொடுத்துருக்காரு பிரதமர் மோடிக்கு. இது வரைக்கும் மோடிக்கு வெளிநாட்டு உயரிய விருது அவருக்கு, நம்ம இந்திய பிரதமருக்கு எத்தனை விருது கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா, இது வரைக்கும் 18. இப்போது லாஸ்ட்டாக கொடுத்ததோடு சேர்த்து 18 அவார்டு வாங்கியிருக்காரு. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேறு எதுவும் இதிலேருந்து முக்கியமானது இல்லை. அடுத்து இதை பார்த்தீங்கன்னா, இது தமிழகத்தை சார்ந்த ஒரு கேள்வி. இப்போ லேட்டஸ்ட்டாக டைடல் பார்க் எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு கேட்கலாம். இப்போது லேட்டஸ்ட்டாக டைடல் பார்க் பட்டாபிராம், திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற பட்டாபிராம் அப்படின்ற இடத்துல இப்போ லேட்டஸ்ட்டான டைடல் பார்க் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதில் வேறு என்ன நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்குன்னா, தலைமைச் செயலர். இப்போ தலைமைச் செயலர் யாருன்னா முருகானந்தம் ஐஏஎஸ். இவர் தான் இப்போதைய தலைமைச் செயலர். இந்த போஸ்டர்லேருந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கிற டேட்டா இதுதான். அடுத்ததாக இராணுவ தலைமை தளபதி துவேதிக்கு நேபாள இராணுவ ஜெனரல் கௌரவ பட்டம். இந்த நேபாள் நம்ம இந்தியா பக்கத்தில் இருக்கிற நேபாளில் மட்டும் ஒரு சின்ன பாரம்பரியம் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ நம்ம நாட்டிலேருந்து ஒரு தலைமை தளபதி அங்கே போனால் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நாட்டோட விருதான என்ன விருதுன்னு பார்த்தோன்னா ஜெனரல் பட்டம், நேபாள ஜெனரல் பட்டத்தை அவங்களுக்கு வழங்குவாங்க. இப்போது இந்தியாவிலேருந்து ஒரு கமாண்டர் போகிறாருன்னா அவருக்கு நேபாளத்தோட இராணுவ ஜெனரல் பட்டத்தை வழங்கிடுவாங்க. இது இப்போ இல்லை, காலங்காலமாக 1950லேருந்தே இந்த பழக்கம் இருந்துட்டு வருதா சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இதில் வேறு என்ன இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, இந்தியா அதாவது நேபாள் கூட இந்தியா எந்தெந்த மாநிலங்கள் எல்லையை பகிர்ந்துக்குதுன்னு இந்த லாஸ்ட்டாக ஒரு பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க. நம்ம டீட்டெயிலாக மேப்லேயே அதை பார்க்கலாம். நேபாள் இங்கே இருக்குங்களா, நேபாள் இதுதான் நேபாள். இந்த நேபாள் நம்ம இந்தியாவில் எந்தெந்த மாநிலத்து கூட பகிர்ந்துக்குதுன்னா எல்லையை மொத்தமாக 5 மாநிலங்கள். ஒன்று உத்தரகாண்ட், அடுத்ததாக உத்தரப்பிரதேஷ், அடுத்து பீகார், அடுத்ததாக இந்த சின்ன இடத்த எதுனா வெஸ்ட் பெங்கால், அதாவது மேற்கு வங்காளம் சின்ன எல்லையை பகிர்ந்துக்குது. அதுக்கடுத்து இங்கே சிக்கிம். மொத்தமாக 5 மாநிலங்கள் நேபாளோட எல்லையை பகிர்ந்துக்குது. இந்த மாதிரி கொஸ்டின் நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம பங்களாதேஷை கொடுத்துட்டு கேட்பாங்க, எந்தெந்த மாநிலம் பங்களாதேஷ் எல்லையோட எல்லையை பகிர்ந்துக்குதுன்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து மியான்மரையும் கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. இப்போது நேபாளை பற்றின டேட்டா நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. ஸோ இந்த மேப்பை வச்சு பார்த்தோன்னா ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் இந்த மேப். அடுத்ததாக கன்னியாகுமரியில் கண்ணாடி கூண்டு பாலம். கன்னியாகுமரினாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது திருவள்ளுவர் சிலை தான். அந்த திருவள்ளுவர் சிலைக்கு இப்போது என்னென்னா வெள்ளி விழா கொண்டாட போகிறாங்க. அதாவது 2000 ஓப்பன் பண்ணாங்க, ஜனவரி 1, 2001. இப்போது 2024 வந்ததால் 25 வருஷம் வரப்போகுது. ஸோ அதனால் வெள்ளி விழா கொண்டாடுறதுக்காக இப்போ ஏற்பாடுகள் போயிட்டுருக்கு. இப்போ இதில் என்னென்னா, கன்னியாகுமரியில் இப்போது விவேகானந்தர் மண்டபம்னு ஒன்று இருக்கும். அதுக்கும் கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலைக்கும் கண்ணாடி கூண்டு பாலத்தை ஒன்று அமைச்சிட்ருக்காங்க. அது ஜனவரி 1 அதாவது வெள்ளி விழா அப்போ இதை திறக்கிறதா பிளான் பண்ணியிருக்காங்க.
இதில் கொஸ்டின் எப்படி வரலான்னு பார்த்தோன்னா, சமீபத்தில் கண்ணாடி பாலம் எங்கே அமைக்கப்பட்டது தமிழ்நாட்டில்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. எங்கன்னு பார்த்தோன்னா கன்னியாகுமரி. அடுத்ததாக கேரம் பதக்கம் வென்ற வீராங்கனை. ஓகேங்களா? இப்போ அமெரிக்காவில் கேரம் சாம்பியன்ஷிப் நடந்துச்சு. அதில் தமிழ்நாட்டை சேர்ந்த காசிமா அப்படின்றவங்க அவார்டு வாங்கியிருக்காங்க. அவங்களுக்காக துணை முதலமைச்சர் அவங்கள பாராட்டியிருக்காங்க. இவங்கன்னா ஒற்றையர் பிரிவு, அதாவது 6வது அமெரிக்காவில் கலிஃபோர்னியா மாகாணத்தில் நடைபெற்ற 6வது கேரம் உலகக்கோப்பை சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழ்நாட்டிலிருந்து காசிமா அப்படின்றவங்க தனியாக, அதாவது ஒற்றையர் பிரிவில் தனிப்பிரிவில் அவங்க வின் பண்ணியிருக்காங்க. அவங்க இல்லாமல் நாகஜோதி மித்ரா இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா இரட்டையர் பிரிவில் பதக்கத்தை வாங்கியிருக்காங்க. இதில் கொஸ்டின் கேட்குறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா, கேரம் பதக்கம் என்ற வீராங்கனைகளில் தவறானவர்கள் யாருன்னு இந்த 3 பேர் கொடுத்துட்டு 4வது சம்மந்தம் இல்லாத வேறு யாராச்சும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த காசிமா, அதாவது தனிப்பிரிவில் ஜெயித்தவங்களோட நேமு கேட்கவும் வாய்ப்பு இருக்குது தனிப்பிரிவில். அப்படி இல்லைன்னா இரட்டையர் பிரிவில் யார் ஜெயித்தாங்கன்ற மாதிரியும் கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுவும் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட் டேட்டா தான். அடுத்ததாக சர்வதேச பிரச்சனைகளுக்கு புத்த மத கொள்கை மூலம் தீர்வு. அதான் எல்லா பிரச்சனைக்கும் புத்த மதத்தின் மூலயமா தீர்வு காணலாம்னு சொல்கிற மாதிரி ராஜ்நாத் சிங் பேசியிருக்காரு. இது எங்கே நடந்துகிட்ருக்குன்னா, இப்போது இதுக்கான மாநாடு ஆசியனை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். ஆசியன், அதாவது ஏசியன், இங்கிலீஷில் ஏசியன், தமிழில் ஆசியன். மொத்தம் 10 உறுப்பு நாடுகள் இருக்குது. ஆசியனில் மொத்தமாக 10 உறுப்பு நாடுகள் இருக்குது. இந்தோனேஷியா, மலேசியா, தாய்லாந்து, சிங்கப்பூர், 10 நாடுகள் இருக்குது. அதில் இந்தியா பார்த்தோன்னா நம்ம இதில் உறுப்பு நாடு கிடையாது. இந்தியா உறுப்பு நாடு கிடையாது, ஒரு பார்வையாளர் மாதிரி தான் இந்தியா. இப்போ ஆசியான் ப்ளஸ், அதாவது ஆசியான் ப்ளஸ் அப்படின்னு ஒரு இவங்களோட பார்வையாளர்கள் மாதிரி ஒரு 8 நாடுகள் இருக்குது. அந்த 8 நாடுகளில் தான் இந்தியா இருக்குது. அந்த மாநாட்டுக்கு தான் நம்ம பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் போயிருந்தார். அங்கே அவர் பேசினது என்னென்னா, புத்த மதத்தைப்படி நம்ம எல்லாத்தையும் கொள்கை மூலயமா தீர்வு காணலாம். உக்ரைன் போரை பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க. இந்த ஆசியான் ப்ளஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா வேறு என்னன்னு பார்த்தோன்னா, இது பாதுகாப்பு அமைச்சகத்துக்கான மாநாடு. ஆசியான்றது வேறு, ஆசியான் ப்ளஸ்ன்றது பாதுகாப்பு அமைச்சர்களுக்கான மாநாடு. இதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்ததான் வேறு இதில் ஆக்ட் ஈஸ்ட் கொள்கை அப்படின்னு ஒரு கொள்கை இருக்குது. அதாவது ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி அப்படின்னு ஒரு பாலிசி இருக்குது. இது என்ன 2014 போடப்பட்ட ஒரு பாலிசி. அதாவது ஆசியன் நாடுகள் கூட நம்ம மேற்கொள்கிற வர்த்தகம், அதாவது சீனாவோட தலையீடு இல்லாமல் நம்மளாம் மேற்கொள்கிற வணிகத்தை பற்றி ஒரு பாலிசி தான் இந்த ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி. இந்த ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி 2014 மோடி கவர்மெண்ட் வந்ததும், பிரதமர் மோடியாக வந்ததும் அப்போ போடப்பட்ட ஒரு பாலிசி தான் இந்த ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி. இதோட காலமும் 10 வருடத்தை கடந்துடுச்சு. அதனால் அதை புதுப்பிக்கிறதுக்காகவும் இந்த மாநாட்டில், அதாவது ஆசியான் ப்ளஸ் மாநாட்டில் கலந்துக்க இவர் போயிருந்தார். அடுத்ததாக ககன்யான் திட்டம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ககன்யான் திட்டம்னா விண்வெளிக்கு மனிதரை அனுப்பும் இந்தியாவின் ககன்யான் திட்டம். இந்த ககன்யான் திட்டத்தின் மூலமாக இந்தியாவிலேருந்து 3 பேரை அனுப்ப போகிறாங்க. அந்த 3 பேரை பற்றின அந்த 3 பேர் எத்தனை நாள்னா 3 நாள் இருக்க போகிறாங்க. பூமியில் இந்த தாழ்வு சுட்டு வட்டார பாதையில் 3 விண்வெளி வீரர்களை அனுப்பி 3 நாட்களுக்கு பிறகு அவர்களை மீண்டும் பூமிக்கு அழைத்து வருவது தான் திட்டம். இந்த ககன்யான் திட்டத்தோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, 3 நாட்கள் அனுப்புகிறாங்க, விண்வெளிக்கு போனோம், 3 நாட்கள் அங்கே அவங்க இருந்துட்டு அதுக்கு அடுத்து திரும்பி வருவாங்க. இதுதான் ககன்யான் மிஷனோட எய்ம். அடுத்ததாக ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் தான் இது. பருவநிலை மாற்ற நடவடிக்கை செயல்திறன் இந்தியாவுக்கு 10வது இடம். இப்போது COP29 இதுக்கு முன்னாடி நடந்த கரண்ட் அஃபேர்ஸில் பார்ப்போம். அசர்பைஜானில் பஹு அப்படின்ற இடத்துல நடந்துகிட்ருக்கு இந்த பருவநிலை மாநாடு. அதாவது COP29 சொல்லப்படுற இந்த மாநாடு அங்கே நடந்துகிட்ருக்கு. அங்கே பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்கிறதுக்கான நடவடிக்கை எந்தெந்த நாடுகள் என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்ற செயல்திறனுக்கான
ஒரு ரேங்கை வந்து வெளியிட்டிருக்காங்க தரவரிசை. அதில் இந்தியாவுக்கு 10வது இடம். இது கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பருவநிலை மாற்ற நடவடிக்கை செயல்திறனில் இந்தியாவின் இடம் எத்தனையாவது அப்படின்னு சிம்பிளாக கேட்டுருவாங்க. இந்தியாவின் இடம் 10வது. இதில் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 60க்கும் மேற்பட்ட உலக நாடுகள் இந்த ரேங்க் லிஸ்ட்டில் இருக்குது. இந்த பிடிஎஃப்பில் கொஞ்சம் பிளராக இருக்குது. நான் குரூப்பில் பிடிஎஃப் போடுறேன், அதில் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து அஜர்பைஜான் பாகு நகர் முதல் 3 இடங்கள். இதில் முதல் 3 இடங்கள் வந்து காலியாக தான் இருக்குது. ஏன்னு பார்த்தோன்னா அந்தளவுக்கு யாரும் செயல்திறனாக செயல்படலன்னு சொல்லிட்டு அது ஃபஸ்ட்டு 3 இடத்தையும் காலியாக விட்டுட்டாங்க. 4வது இடத்துல நெதர்லாந்து, அடுத்ததாக பிரிட்டன், அப்படியே வந்தால் 10வது இடத்துல இந்தியா இருக்குது. இந்த ரேங்க்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எக்ஸாமில் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து உலக அளவில் பெரிய மக்கள் தொகை இருந்தாலும் நம்ம கார்பன் எமிஷன், அதாவது வந்து கரியமையில் வாயு எமிஷனை வந்து நம்ம கண்ட்ரோலில் வச்சுட்ருக்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வளர்ந்த நாடுகளான ஐரோப்பிய நாடுகள் வந்து இதில் ரொம்பவே பின்தங்கி இருக்காங்க. அவங்களாம் எப்போ பார்த்தோன்னா 60வது இடத்து. இப்போது நம்ம G20 மாநாடுகளில் இருக்கிற G20 நாடுகளில் இருக்கிற பிரிட்டன் வந்து 60வது இடத்துலையும், அடுத்ததாக இந்தியாவுக்கு கீழே தான் எல்லா நாடுக்குமே G20 இருக்கிற 2 நாடு மட்டும்தான் இதில் இடம்பெற்றிருக்கு. அதில் எதுன்னா பிரிட்டனும் ஒன்று. அதில் அடுத்ததாக பார்த்தோன்னா உலகில் அதிக அளவில் உமிழ்வை வெளியிடும் சீனா, அமெரிக்கா ஆகிய 2ம் மிக குறைந்த செயல்திறன் கொண்ட நாடுகளாக முறையே அமெரிக்கா வந்து 55வது பிளேஸ்லேயும், அமெரிக்கா 55வது பிளேஸ்லேயும், அடுத்து சைனா பார்த்தோன்னா 57வது பிளேஸ்லேயும் இருக்குது. அமெரிக்கா 57, சீனா 57வது இடத்துலையும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. G20 இருக்கிற நாடுகளில் இந்தியா மட்டும்தான் ஒரு முன்னிலை நாடாக, அதாவது வந்து 10வது இடத்துல இருக்குது. இந்தியா G20 கண்ட்ரீஸில் இந்தியா மட்டும்தான் இடம் பெற்றிருக்கு. அதுவும் இந்தியா 10வது இடத்துல இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.